ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி வந்துட்டு தக்காளி வெங்காயம் சேர்க்காத கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு நான் சவ் சவ் எடுத்திருக்கேன். இதை மேராக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீர் சத்து அதிகமாகவும் கேலரிஸ் கம்மியாகவும் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவை கூட நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து கட் பண்ணி விதைகளை நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் கேரட் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெந்து வரும், பச்சை வாசனை இல்லாமல். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சவ் சவ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற சவ் சவ் சேர்த்து வதக்கிக்கலாம். வேகும்போதே கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா தண்ணி விட்டு வரும். இதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 or 2 minutes கழித்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாயும் 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். தாளிச்சிட்டு அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பனியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.